அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மினி பைட்ஸ் காவேரி நதி. இந்த காவேரி நதிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்னென்னா, கங்கையை விட புனிதமானது அப்படின்றது ஆழ்வார்னுடைய வாக்கு. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தன்னுடைய திருமாலை அறியாதோர் திருமாலையே அறியாதோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றமான திவ்ய பிரபந்தம். அந்த பிரபந்தத்தில் ரங்கநாதனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கங்கையர் புனிதமான காவேரி நடுவு பாட்டு அப்படின்றார். இந்த கங்கையை விட புனிதமாக இருக்கக்கூடிய இந்த காவேரி இருக்கே, அந்த காவேரினுடைய மத்தியத்தில் இருக்கக்கூடியவன் ஸ்ரீரங்கநாதன் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த அளவுக்கு விசேஷமானது இந்த காவேரி. எதனால் இந்த விசேஷம் காவேரிக்குன்னா, கங்கை கிட்ட நாம் நம்மளுடைய பாவத்தை போக்கிக்கிறோம். அப்புறம் கங்கா ஸ்நானம் பண்ணால் பாவம் போடுறதுன்றோம். தீபாவளி அன்றைக்கி கூட நாம் சொல்லக்கூடிய ஸ்நானத்துக்கு கங்கா ஸ்நானம் தான் பேர். அப்போது நம்ம பண்ணக்கூடிய எல்லா பாவமும் அந்த கங்கையில் சேர்த்துடுறோம். பல நதிகள் கூட அங்கே கங்கையில் தான் தன்னுடைய பாவத்தை கழிச்சிக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கங்கையினுடைய பாவத்தை எங்கே கழிக்கணும்னு கங்கை கேட்கும்போது பெருமாள் சொல்கிறார், துலா காவேரியில் போய் நீ உன்னுடைய பாவத்தை போக்கிக்கோ அப்படின்றார். துலா காவேரி அப்படின்னா துலா மாதம், அதுக்கு ஐப்பசி மாதத்துக்கு துலா மாதம்னு பேர். அந்த துலா மாதத்தில் இருக்கக்கூடிய காவேரி இன்னமும் ஏற்றமானது. அந்த காவேரி ஸ்நானம், துலா காவேரி ஸ்நானம்ல உன்னுடைய பாவத்தை போக்கிக்கோன்னு கங்கை கிட்ட பெருமாள் சொல்கிறார். இப்போ கங்கை கேட்டதான், இப்போ கங்கையே தன்னுடைய பாவத்தை என்கிட்ட சேர்த்துருதுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுதான். அதுக்கு பெருமாள், கவலைப்படாத, நீ என்னோட திருவடியிலே தான் இருக்க, பெருமாளினுடைய திருவடியில் தான் அந்த காவேரி போயின்னு இருக்கு, அதனால் கவலைப்படாத, உனக்கு எந்த பாவம் ஒட்டாது அப்படின்னு காவேரிக்கு வாக்கு கொடுக்குறார். அப்படியாக விசேஷமான காவேரி இது தலக்காவேரின்னு சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் தலக்காவேரின்னு ஒரு இடம். அங்கே இந்த தம்ப்நெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அங்கே காவேரி தேவி அவள் முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஊற்று மாதிரி வரும். அந்த ஊற்று தான் பிரவாகமாகி பஞ்சரங்க க்ஷேத்திரம் வழியாக கடலில் போய் கடக்கிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து ஆரம்பித்து பரிமள ரங்கநாதன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காவேரி விசேஷமானது. அதுவும் துலா காவேரின்றது இன்னும் விசேஷமானது. அதனால் எல்லோருமே காவேரி ஸ்நானம், அதுவும் துலா காவேரி ஸ்நானன்றது இன்னும் ஒரு விசேஷம். அதை செய்து, அந்த ஸ்நானத்தை செய்து நாமும் இன்புற வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.